கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போறது போல அவர் எல்லா இடத்திலும் கொண்டு போவார். பகல்ல மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கனி ஸ்தம்பமாக அவரே வருவார். ஏசப்பா கூட வர்றதுனால பெரிய ஜெயம் உங்களுக்கு வந்திருக்கு. வாசிப்போம். உபாகமம் 1:31 வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது கர்த்தர் அவர்களை கொண்டு வந்த விதம் அப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நானும் ஒன்று சொல்றேன், நீங்க பிறந்த நாள்ல இது இந்நாள் வரை எப்படி இருந்தாலும் கர்த்தர் எதிர எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தார். உங்களுக்கு தெரியுங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் 2 வயதுல செத்து போன எனக்கு கர்த்தர் மறுவாழ்வு கொடுத்தார். அப்போ அதே போல இன்னைக்கு வரை என்னை கைவிடலை, இன்னைக்கு வரை என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றார், ஒரு பிள்ளையை போல சுமந்து வந்தேன். உங்களுக்கு முன்னால செல்லுகிற கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். உபாகமம் 31:6-8 சொல்வார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு வருகிறார். கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் அதனால கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவரே வர்றார் உங்க முன்னால, உங்க கூட. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களை ஒரு பிள்ளையை போல தூக்கிட்டு போவார். ஆண்டவர் தூக்கிட்டு போனா பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, மனிதனால் வந்த பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க, போராட்டங்கள் இல்லை, எல்லாம் கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்து நீங்க எதிர்பார்க்கிறத போக வேண்டிய வழியில கொண்டு உங்களை சேர்க்கிற கர்த்தர். எந்த இடத்துக்கு? அங்கேருந்து கூட்டிட்டு வரச்சுல மன்னா கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், செங்கடலை கடக்க பண்ணார். இந்த தேவன் உங்களுக்கு இதே போல எல்லாம் அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, இலவசமாக கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்வார். எங்களால தகப்பனே, ஒரு பிள்ளையை சுமப்பது போல, தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் சுமந்து வந்தீங்கப்பா. குறைவில்லாத வாழ்வை கொடுத்தீங்க. அதே போல எங்களுக்கு குறைவில்லாத வாழ்வை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. தந்த ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.